शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே வினைகளை தீர்க்கும் விக்னேஸ்வரனே தடைகளை நீக்கிடும் விநாயகா. வானவர் வாழ்த்த அசுரரை வெல்லுவாய் மானிடர் வாழ்ந்திட பரம்பர தருவாய் ஞானமும் செல்வமும் நீரே. ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே. ஹரஹர மகாதேவ ஹரஹர மகாதேவ ஹரஹர மகாதேவ ஹரஹர மகாதேவ. ஆதியே, அண்டங்கள் யாவையும் கடந்து நின்ற ஜோதியே, அமரர்கள் அமுதுண்டு நிலைத்து வாழ்வதற்காக நஞ்சுண்டு நீலகண்டராணி, சரணடைந்த மறுகணமே அருள் புரியும் தாங்கள் அவையும் தேடி நிற்கும் எங்களை கண்டும் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் பிரபு? இந்திராதி தேவர்களே, கஜமுகாசூரனால் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை யாம் அறிவோம். வெகு விரைவில் அவன் செய்த துன்பங்களுக்கு உரிய தண்டனையை அவன் அடைவான். அதுவரை பொறுத்திருங்கள். அமுதமருந்தி மரணமற்ற நிலையை பெறாமல் போயிருந்தால் அவமானம் தாங்காமல் உயிரை மாய்த்துக் கொண்டிருப்போம். இனியும் இந்த நிலை நீடிக்க விட மாட்டேன். அன்னையே போற்றி. ஆஹா மைந்தா, அன்னையே ஆணையிடுங்கள். குழந்தாய், இந்த நீராழி மண்டபத்தின் வாயிலில் நின்று கொள். ஆடவர் எவர் வந்தாலும் உள்ளே அனுமதிக்காதே. இதோ இந்த தண்டாயுதத்தை உன் கையில் ஏந்திக்கொள். தங்கள் சித்தம். இனிமேல் நம்மை வெல்ல எவரும் இவ்வுலகில் இல்லை என்று எக்காலமிடுங்கள். நிறுத்துங்கள். இதோ இங்கே பார் கஜமுகாஸ்வரா. யார் நீங்கள்? இந்த சிரத்திற்கு பெயர் ராகுவென்றால் இதன் உடலுக்கு பெயர் கேது. இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? விண்ணுலகத்தை இந்த மண்ணுலகிற்கு கொண்டு வர வேண்டும். அசுரகுலம் முழுவதையும் அழித்து விட்டோம் என்று அகந்தை கொண்டிருக்கும் அமரர்களை உனக்கு அடிமையாக்க வேண்டும்.
என்ன இது? ஏன் இப்படி பெருங்காற்றாக இருக்கிறதே? புரியவில்லையா கஜமுகாசுரா? சூறைக்காற்றாக மாறி வந்து விட்டார் இந்த வாயுதேவன். பெரும் காற்றை வைத்துக் கொண்டு என்னிடம் வேடிக்கை காட்டலாம் என்று நினைத்தாயா? பெண்களை மயக்கும் மன்மதனுக்கு தெண்டலை தூது அனுப்பும் நீ என்னிடம் புயலாக பாய்கிறாயா? அன்போடு என்னை வேண்டுவதால் அவர்களுக்கு நான் தென்றலாக இருக்கிறேன். மன மகிழ்ச்சியோடு என்னை நாடி வந்தால் அவர்களுக்கு நான் மந்த மாருதமாக விளங்குகிறேன். ஆனால் அமரரை அழிக்க எண்ணும் உனக்கு புயலாக வராமல் வேறு எப்படி என்னால் வர முடியும்? எப்படி வந்தால் என்ன? எந்த ரூபத்தில் பாய்ந்தால் என்ன? இந்த கஜமுகாசூரனை சாய்த்திட யாராலும் முடியாது. ஆணவத்தோடு பேசிய வானவர் முதுகெலும்பையே முறித்தவன் நான். அசுரனான உன்னை முறித்து போட எவ்வளவு நேரமாகும்? காட்டான உன்னை இப்பொழுது என் கதாயுதத்தில் ஒரு தொலை போட்டு அதனுள் உன்னை அடைத்து வைத்து விட்டால் நீ இப்படி எல்லாம் பேச மாட்டாய் இல்லையா? மலைகளையே பெயர்த்து வீசும் ஆற்றல் படைத்தவன் நான். ஆதிசேஷனை நாரதரை கொண்டு ஏமாற்றி மேருவின் சிகரங்களை பெயர்த்து வீசிய கதை எனக்கு மட்டும் தெரியாது என்று நினைக்கின்றாயா? சண்டமாறுத சுழிக்காற்றாய் நான் பாய்ந்து வந்தால் அண்டங்களே நிலைகுலைந்து விடும். இப்பொழுதே நீ என் முன் காற்றாக கரைய போகிறாய் பார். நெல். யார் நீ? அக்னி தேவன். ஓ, தென்கிழக்கு திசை அக்னி மூலை அல்லவா? அதனால் தான் அந்த பக்கம் திரும்பும் பொழுது எதிரில் வந்து நிற்கிறாய். இல்லை, இனி எந்த திசையிலும் செல்ல முடியாமல் இங்கேயே உன்னை எரித்து சாம்பலாக்குவதற்காக வந்திருக்கிறேன். நெருப்பை அணைக்கும் நீரான வர்ண தேவனை திரும்பி செல்ல முடியாமல் என்னிடம் அடிமையாகிவிட்டானே, நீ மட்டும் என்ன செய்ய போகிறாய்? நீரை தடுத்த உன்னால் நெருப்பை நெருங்க முடிகிறதா என்று பார்ப்போம். எனது பெருமை தெரியாததால் இவ்வளவு நேரம் எதிரே நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ, அப்படி என்ன உனக்கென்று தனிப்பெருமை? சூரியனின் சுடராக ஒளிர்பவன் நான். மேகத்தின் மின்னலாக ஒளி வீசுபவன் நான். பூமியில் தீயாக, கடலில் வடமுகக்னியாக, ஆன்மாக்களில் ஜடராக்னியாக நிலை பெற்றிருப்பவன் நான். என்னை அடக்க எவராலும் முடியாது. ஏமாவதி என்ற ஒரு பெண் தந்த சாபத்தால் உனது எல்லா கலைகளையும் இழந்து குளிர்ந்து போனவன் நீ என்பதை மறந்துவிட்டு பேசுகிறாயா? ஒரு பதிவிரதையின் பெருமையை உலகிற்கு புரிய வைப்பதற்காக அதை ஏற்று அடங்கியிருந்தேன் என்பதை உணராமல் பேசுகிறாய். பிருகு முனிவரால் அசுத்தத்தை புசிக்க சாபம் பெற்றவன் என்பதையாவது ஏற்றுக்கொள்கிறாயா? பிரம்மனிடம் வரம் பெற்று அந்த நிலையிலும் தூய்மையோடு இருக்கும் திறம் பெற்றவன் என்பதை இனியேனும் தெரிந்து கொள்கிறாயா? இனி நீ எந்த வரமும் பெற்று என்னிடமிருந்து தப்ப முடியாது. நீ பெற்ற வரங்களை கொண்டு இந்த அக்னி தேவனை வென்றுவிட முடியாது. பஞ்சாகினியால் தவம் செய்த இந்த கஜமுகா சூரனை இந்த அக்னி ஒன்றும் செய்ய முடியாது. பாய்ந்து வரும் என் கணைகளால் உன்னுடன் தீக்கிரையாகிறது பார். இந்த கதாயுதத்தின் முன்னால் உனது கணைகள் யாவும் பயனற்று போகிறது பார்.
வீரர்களே, இவனை பிடித்துச் செல்லுங்கள். பிரபு, பிரபு, என்ன, ஏன் இப்படி ஓடி வருகிறாய்? அக்னி வாயு வர்ணன், அக்னி வாயு வர்ணன். என்ன இது? நமது சபையில் யார் யார் இருக்கிறார்கள் என்று பட்டியல் போடுகிறாயா? இல்லை பிரபு, அவர்கள் மூவரும் கஜமுகாசுரனை தடுத்து நிறுத்த போயிருக்கிறார்கள். இப்போது யுத்தம் நடந்து கொண்டிருக்கும். இல்லை பிரபு, யுத்தம் முடிந்து விட்டது. அப்படியானால் மூவருமே அவனை எதிர்த்து போர் புரிந்து தோல்வியடைந்து விட்டார்கள். அசுரன் அவர்களை சிறைப்பிடித்து மதங்கவாபுரத்திற்கே அனுப்பி வைத்து விட்டான். அவமானம், அவமானம். தேவர்களா அவர்கள்? திசை காவலர்கள் என்ற பெருமைக்கு இழுக்கு தேடிவிட்டார்கள். இதோ நானே புறப்படுகிறேன். நாங்கள் இங்கு இருக்கும் போது உங்களை போக விடுவோமா? எப்போதும் எதற்கும் நீங்கள் அவர்களே அனுப்புகிறீர்கள். இப்பொழுது நாங்கள் செல்கிறோம். இதன் மூலம் எங்கள் வலிமையை புரிந்து கொள்ளுங்கள். அந்த மூவரால் முடியாததை இந்த நால்வரும் நடத்தி காட்டுகிறோம். இந்திரலோகத்துக்கு வந்து விட்டான் அந்த அசுரன். நீங்கள் இங்கேயே இருங்கள். நாங்கள் சென்று அவன் இந்த இடத்திற்கு வர முடியாதபடி தடுக்கிறோம். ஓ, இதுதான் இந்திர சபையோ? இங்குதான் அந்த இந்திரன் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றானா? பாருங்கள், அந்த அமரர் தலைவனை அவன் சபையிலே சிறைபிடிப்போம். யார் நீங்கள்? நான் தான் குபேரன். இந்த குலிசாயுதம் உன் கர்வத்தை குலைக்கப் போகிறது பார். ஓ, நீ நிறுதி. இந்த வாள் உன்னை என் காலடியில் விழ வைக்கப் போகிறது பார். நீ ஈசனை போல் இருக்கின்றாயே. அதனால் தான் என் பெயர் ஈசானன். இந்த சூலம் பாய்ந்தால் உன் காலம் முடிந்துவிடும். நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீதானே யமதர்மன்? இதை தெரிந்த உனக்கு இந்த கதாயுதத்தின் பெருமை தெரிந்திருக்க வேண்டுமே. இதுவரை தெரியாது. ஆனால் இன்று அதை மட்டுமல்ல, இதோ இவைகளையும் பரிசோதிக்க விரும்புகிறேன். எங்கே பார்ப்போம்? உங்கள் ஜால வித்தைகளை என்னிடமே காட்டுகின்றீர்களா? எங்கள் அசுர குரு சுக்கராச்சாரியாரிடம் அஸ்தமா சக்திகளையும் பெற்றவரடா நான். என்னிடம் உங்கள் ஜாலங்கள் பலிக்காது. எங்கே உங்களது தலைவன் தேவேந்திரன்?
எங்கே? அவையில் இருக்கிறார். நீங்கள் இவர்களை இழுத்துச் செல்லுங்கள், நான் அவனை கவனித்துக் கொள்கிறேன். பிரபு, போதும், நிறுத்து. அடே தேவேந்திரா, நேரில் வந்து போரில் என்னை சந்திக்க துணிச்சல் இல்லாத நீ யார் யாரையோ அனுப்பித்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றாயா? நேற்று முளைத்த காளானாக அசுரகுலத்தில் தோன்றிய உன்னிடம் காலக்கணக்கை கடந்து வாழும் இந்த அமரர் தலைவன் போர் புரிவது அவமானம் என்பதால் தான் நான் வரவில்லை. இனி நீ எங்கள் அசுர குலத்திலும் அகப்பட்டு அவமானப்பட்டு அடிமைப்பட்டு கடக்கப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. அமரேந்திரன் என்ற புகழோடு வாழும் நான் அசுரன் ஒருவனிடம் ஒருபோதும் அகப்பட்டுக் கொள்ள மாட்டேன். தேவேந்திரா, ஏன் வீணாக விவாதம் செய்து கொண்டிருக்கிறாய்? அசுர குலத்திலும் அடிமையாக வாழ்வது உனக்கொன்னும் புதிதல்லவே. எங்கள் அசுர குல மூதாதையர்களால் எண்ணற்ற முறை வெல்லப்பட்டவன் தானே நீ. எத்தனை முறை தோல்வியிட்டால் என்ன, அத்தனை முறையும் இறுதியில் அமரர் குலம்தான் வெற்றி பெற்றது என்பதை மறந்து விடாதே. வெட்டப்பட்ட பின்பும் தோன்றிய கேதுவின் சிரம் போல் நாங்களும் தோன்றி வந்து விட்டோம் பார். ராகுவின் உடல் போல் நாங்களும் நாகமாகி சீறி வந்திருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்திரனை எதிர்த்த எவரும் இதுவரை உயிரோடு வாழ்ந்ததில்லை. இப்படி சொன்ன எவரும் இந்த கஜமுகாசுரன் முன்னால் ஒரு கணம் கூட நின்றது கிடையாது. வஜ்ராயுதத்தின் வலிமை தெரியாமல் வாதாடிக் கொண்டிருப்பவனே, இதோ பார். அடே தேவேந்திரா, எங்கள் நெஞ்சத்தில் குமரி கொண்டிருக்கும் நீண்ட நாள் வஞ்சத்தை இன்று தீர்த்து விடுகிறேன் பார்.
शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாளும் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே ஒரு கொம்புடனே இரு செடி கொண்டாய் மும்மதம் பொழிந்திடும் வேழமுகா நான் மறை போற்றும் ஐங்கர உருவே அருமுகன் போற்றும் எழுகடல் வடிவே என் திசை நவக்கோ ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாளும் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே